அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பலருக்கு அண்ணாமலை அவர்கள் மீது பெரிய ஈர்ப்பு உண்டு, மரியாதை உண்டு. தனிப்பட்ட முறையிலே அவர்களிலே யார் யார் அண்ணாமலை தமிழகத்தில் வளர்ச்சி பெறாமல் போனது அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவரை இழந்தது ஒரு பெரிய தவறான முடிவு என்று கருதக்கூடியவர்கள் அதிமுகவிலே பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பது எனக்கும் தெரியும். எந்த தலைவர்களை ஊழல்வாதிகள் என்று, எந்த கட்சியை ஊழல் கட்சி என்று சொன்னாரோ அதிலிருந்து வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் அளிக்கப்பட்டு விட்டது. ஞானஸ்நானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அங்கி அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்ளப் போகிறார். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணான வழிமுறைகளை தாவேகா கடைபிடிக்கிறது என்பதை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்த முடியாமல் மென்மையாக மயிலறகால் வருடுவதைப் போல வருடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி தன்னுடைய அதிகார வெறிக்காக அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஆட்களை இழுத்து அந்த ஆட்களை நிறுத்துகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் விவகாரம். ஆனால் ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தேர்தலுக்கு நீங்கள் தயாராக இருங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி தெரிவித்து வருகிறார். அதற்கான நோக்கமே இதுதான். எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக எடுத்து கொண்டிருக்கிறது, அதுதான் இவங்களுடைய வேலையே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. ஆளுநர் அதிகாரிகளை சந்தித்தால் இவர்கள் ஏன் கொதிக்கிறார்கள், குதிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. மேதகு ஆளுநர் வெறும் அலங்கார பதவியை வகிப்பவர் அல்ல, அவர் வெறும் பொம்மை அல்ல. தாவேகாவே திமுக அதிமுக பாணியில் தான் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் தவறாக வழிநடத்த வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டணி கட்சிகள் ஆளுநர் விஷயத்தில் தாவேகாவை அந்த வழிக்கு கொண்டு போகலாம். நீங்கள் மாநில உரிமையை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு கீ கொடுக்கலாம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் இணைக்கப் போகிறார்கள். அதிமுகவுடைய நிர்வாகிகள் மற்றும் முக்கியமான கழகத்தோடைய சேர்ந்தவங்கள்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் அடுத்தடுத்து அதிமுகவிலிருந்து நிறைய பேர் பிரிந்து போகிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கட்சியை ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு வருவதற்கும் திரு அண்ணாமலையை அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வரை நடக்காது என்பது ஒன்று. இரண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இல்லை என்றாலும் கூட இதற்கான சாத்தியக்கூறு குறைவு என்று நான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள், யாரையும் கலந்து பேசாமல் முடிவுகள் எடுப்பது அல்லது யாருடைய நல்ல ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாதது ஆகிய விஷயங்கள் தான் இன்றைய அதிமுகவின் சரிவுக்கு மிக முக்கியமான காரணங்கள். பல சமயங்களில் அவர் தவறான முடிவுகளை மிக சரியாக எடுத்திருக்கிறார். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பகுதி, சுருங்கிய பகுதி தன்னிடம் இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டாரோ என்று கருத வேண்டியிருக்கிறது. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இப்போதைக்கு அந்த வி த லீடர்ஸ் என்ற மூமெண்ட்டை தொடங்கி வருகிற 12ஆம் தேதி போதை விழிப்புணர்வு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை பொள்ளாச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் பேச இருக்கிறார். அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக ஒரு பெரிய பேரணியை நடத்த இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மிக விரைவிலே அவருடைய அரசியல் இயக்கம் பெயர் அறிவிக்கப்பட்டு தொடங்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய வடிவம், புதிய ஒரு மாற்றம் அல்லது தமிழக அரசியல் எந்த திசையில் பயணிப்பது நல்லது என்கிற ஒரு கலந்தாலோசனையிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு தேசிய கட்சியிலே பணியாற்றிய, மாநில தலைவராக இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்ற அவர்
தேசிய சிந்தனையிலிருந்து தடம் மாற மாட்டார். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே நிச்சயமாக இவர்களை விட முனைப்பாக இருப்பார். அதே சமயம் மாநில மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, உணர்வுகள் என்ன, அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். அதை அவருடைய அறிக்கையிலேயே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறும்போது அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பலருக்கு அண்ணாமலை அவர்கள் மீது பெரிய ஈர்ப்பு உண்டு, மரியாதை உண்டு. தனிப்பட்ட முறையிலே அவர்களிலே யார் யார் அண்ணாமலை ஒரு தமிழகத்தில் வளர்ச்சி பெறாமல் போனது அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவரை இழந்தது ஒரு பெரிய தவறான முடிவு என்று கருதக்கூடியவர்கள் அதிமுகவிலே பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பது எனக்கும் தெரியும். அவர்கள் ஒருவேளை அவர்களிலே சிலர் அவர்கள் மூலமாக அந்த முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் வேண்டுமானால் அண்ணாமலையோடு இணைந்து பயணிக்க முடிவெடுக்கிறார்களா என்று நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேனே தவிர, அண்ணாமலை இவர்களோடு சேர்ந்து இவர்களுடைய அதிமுகவின் ஒரு பகுதிக்கு தலைமை தாங்குவார் என்று நான் கருதவில்லை. எப்படி இருந்தாலும் அதிமுக என்ற ஒரு பெயரோடு இயங்குகிற ஒரு அமைப்பு, அதற்கு அண்ணாமலை தலைவராக இருப்பது என்பது சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படி நடக்கும் என்றும் நான் நினைக்கவில்லை. அதிமுகவிலே இன்னமும் கூட கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியிலே வெளியேறக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுடைய முதல் சாய்ஸ் தாவேகாவாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, ஆட்சி கட்சியாக இருக்குது. அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இன்றைய முதலமைச்சர் ஏதோ அவருக்கு சம்பந்தம் இல்லாதது போல, ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது, இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதான் இணைப்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நிறைய பேரை இணைக்கக்கூடிய செயல்கள் இணைப்பு விழாவிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இணைந்தவர்களை எல்லாம் இன்று சந்தித்து கைகுலுக்கி வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலிருந்து அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. ஆகவே எந்த தலைவர்களை ஊழல்வாதிகள் என்று, எந்த கட்சியை ஊழல் கட்சி என்று சொன்னாரோ அதிலிருந்து வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் அளிக்கப்பட்டு விட்டது. ஞானஸ்நானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அங்கி அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்ளப் போகிறார். இது அவர் நடத்துகிற ஒரு அரசியல். அதான் திமுகவுடைய திருமதி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, தாவேக்கா என்ன வாஷிங் மிஷினாக வச்சுருக்கிறாங்க, இங்கேருந்து ஊழல் கரைப்படிந்து வரக்கூடியவங்களை வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மைப்படுத்த போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே. வடக்கிலிருந்து அந்த வாஷிங் மிஷின் இங்கே இறக்குமதியாகி இருக்கிறதா, வாடகைக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். அவருடைய நையாண்டி ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் வடக்கே அந்த வாஷிங் மிஷின் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று வாய்கிழிய பேசிய இடதுசாரிகள் இன்றைக்கு கனத்த மௌனம் காக்கிறார்கள், மென்மையாக வருடி கொடுக்கிறார்கள். இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள், அல்லது மென்மையாக, அதைவிட மென்மையாக எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு வியப்பளிக்கிறது. அவ்வளவு தூரம் தோழர்கள் சமரசமாகி விட்டார்களே, காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு விட்டார்களே, தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம். திமுக இருக்கும்போது அப்படி தானே இருந்தாங்க. அதே போக்கில் இப்போதும் நீங்கள் இருக்கிறீர்களே. திமுகவில் இருக்கும்போது விமர்சனம் இதற்காக நாம் விமர்சனத்திற்கு ஆளானோமே, இந்த கட்சியிடமாவது ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கௌரவமாக நெஞ்சை நிமிர்த்தி பேசுவோம் என்று இல்லாமல் அதே பாணியில் குழைந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, தடவி கொண்டிருக்கிறீர்களே என்பதுதான் என்னுடைய கேள்வி, கம்யூனிஸ்டுகளை பார்த்து என்னுடைய கேள்வி. ஆகவே திருமாவளவன் கூட என்ன சொன்னார், இப்படி வருகிற அரசியலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவ்வளவுதான் இவர்கள் பேசுவது. குதிரை பேரம் மேலே அவங்களால என்ன செய்ய முடியும்? நீங்கள் உங்கள் கட்சியில் யாரும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கட்சியில் சேர்க்கக்கூடியவங்கள அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கள் நியாயமற்றவை என்று ஒதுக்கிவிட முடியாது. அதனால்தான் நீங்களே மென்று முழுங்கி வார்த்தைகளை முழுங்கி கொண்டாவது குறைந்தபட்சம் கண்டனத்தை மென்மையாகவாவது பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது என்ன பொருள்? ஏற்றுக்கொள்ள முடியாத வழிமுறைகளை, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணான வழிமுறைகளை தாவேகா கடைபிடிக்கிறது என்பதை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்த முடியாமல்
மென்மையாக மயிலிறகால் வருடுவதைப் போல வருடிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சியைத்தான் நாம் பார்த்துக்கலாம். இல்லை, அச்சமே இவர்களால் தானே. ஏன்னா இப்போ இந்த கூட்டணியிலேருந்து எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவங்களை நம்பி நம்ம வந்து 5 வருட ஆட்சியை கொண்டு செலுத்த முடியுமாங்கிறது தெரியாது. அதனால் நம்மளை தாவேக்காவை ஸ்திரத்தன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்றவர்களை உள்ளே இழுக்கிறாங்கன்னு தானே பேசப்படுகிறது. தாவேக ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக இப்போது ஆதரவு தந்திருப்பவர்களுடைய ஆதரவு எத்தனை நாள் நீடிக்கும் என்று நம்ப முடியாது என்பதற்காக என்கிற காரணங்களை சொல்லி நீங்கள் இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் பேசி வந்த அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்ன சந்தேகம், இவர்களெல்லாம் எப்போது வாபஸ் பெறுவார்கள் என்பதால் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா அல்லது நிராதரவாக தெருவிலே விடப்படுவார்களா என்கிற சந்தேகமும் இருக்கிறது. அதிமுக தரப்புலையும் தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் இவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடாது, இடைத்தேர்தல் நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு அதிமுக புகாரின் பேரில் என்ன நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதுதான் என் பார்வை. வேண்டுமானால் மேதக ஆளுநரிடமும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, பொது தளத்திலும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது வேண்டுமானால் நடைபெறலாம். என்ன, இத்தனை பேர் அடுத்தடுத்து கட்சி மாறுகிறார்களே, இதன் பின்னால் என்ன பேரங்கள் நடைபெற்றுள்ளன? ஏனென்றால் இது வியப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு தாவல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இது குறித்து முழுமையாக சிபிஐ, மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு வேண்டுமானால் மத்திய அரசு நினைத்தால் முடியும், அது வேண்டுமானால் நடக்கும். ஆனால் ஜனநாயக அமைப்பில் தேர்தலில் ஒரு கட்சி தன்னில் யாரை சேர்த்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று தேர்தல் கமிஷன் தடுக்க முடியாது. தேர்தல் கமிஷன் எதிர்காலத்திலே சீர்திருத்தம் கொண்டு வரலாம். என்ன, அது கூட வாய்ப்பை மறுப்பது அல்ல. இடைத்தேர்தல் வந்தால் மத்திய அரசு தான் அதற்கும் கூட சட்டம் இயற்ற வேண்டும். தேவையற்ற முறையில் ஒரு இடைத்தேர்தல் வருமானால் அந்த இடைத்தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுமானால் சட்டம் கொண்டு வரலாம். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது, பொதுத்தளத்தில் இருக்கிறது. இன்றைக்கு 7 தொகுதிகளிலே மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தேவையற்ற திணிப்பு என்பதுதான் என் பார்வை. அதாவது ஒரு கட்சி தன்னுடைய அதிகார வெறிக்காக அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஆட்களை இழுத்து அந்த ஆட்களை நிறுத்துகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் விவகாரம். ஆனால் ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு அரசாங்க இயந்திரத்துக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு? தாவேகா ஏற்றுக்கொள்ளுமா? 7 தொகுதிகளுக்கும் எவ்வளவு கோடி செலவோ அவ்வளவு கோடியை தாவேகா ஏற்றுக்கொள்ளுமா? ஆகவே இதுதான் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் இன்றைக்கு தாவேகா ஒரு தூய சக்தி என்று தேர்தல் நேரத்திலே கொடுத்த அந்த இமேஜ் சேதாரம் இல்லாமல் காப்பாற்றுகிற முயற்சியில் மீடியாவை சேர்ந்த சிலர் உட்பட பலர் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் இவையெல்லாம் இப்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் அதே மீடியாவில் ஒரு பகுதியினர் இதை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு கூட ஜூனியர் விகடன் பத்திரிகை அட்டைப்பட கட்டுரை எழுதியிருக்கிறது. தமிழக வாஷிங் மிஷின் கழகம் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிறது. அந்த பெயர் சூட்டல் ரசிக்கும்படி இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். சார், கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவுடைய அமைப்பு செயலர் திரு RS பாரதி அவர்கள் 2 மனுக்களை, அதாவது வழக்குகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று, ஆளுநரிடம் குதிரை பேரம் நடைபெறுகிறது, மதிமுக பொதுச் செயலாளரே அதுக்கு ஒப்புதல் அளித்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட புகார். மற்றொன்று டிஜிபியிடம் கொடுக்கப்பட்ட புகார். டிஜிபியிடம் என்ன புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா, கேபினெட் மீட்டிங், அதாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போது அமைச்சரவைக்கு சம்பந்தமில்லாத 2 நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இறையாண்மைக்கு எதிரானது, ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு
பின்பற்ற வேண்டிய விஷயங்களில் 2 பேர் சம்பந்தமில்லாத ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. இந்த 2 புகாரை எப்படி பார்க்குறீங்க? இரண்டாவது புகார் தான் கொஞ்சம் சீரியஸானது என்று நான் பார்க்கிறேன். அதற்கான புகைப்பட ஆதாரத்தோடு அவர் கொடுத்திருக்கிறாரா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கேபினட் மீட்டிங்கில் அமைச்சர்களை தவிர தலைமைச் செயலாளர் போன்ற 1-2 உயர் அதிகாரிகள் இருப்பது தான் வழக்கமே தவிர, முதலமைச்சரின் செயலாளர்கள் இருப்பது வழக்கமே தவிர, அவர்களை தாண்டி மற்றவர்கள் இருப்பதற்கு எந்த முறையிலும் அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அவர்கள் பங்கேற்றார்களா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒருவேளை உறுதிப்படுத்தி கொண்டுதான் இந்த தகவலை தெரிவித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இது தொடர்பாக மேதக ஆளுநர் விசாரணை நடத்த வேண்டும் அல்லது கேட்டு அறிய வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது போன்ற செயல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது நடந்திருக்குமானால் எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். அது அறவழி அல்ல, சட்டபூர்வமான முறையும் அல்ல என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது தாண்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேறு சில குற்றச்சாட்டுக்கள் என்பது பரஸ்பர அரசியல். அது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சாகட்டும், அதே போல தாவேகா பற்றிய திமுகவினுடைய விமர்சனமாகட்டும், இவையெல்லாம் அரசியல் லாவணி கச்சேரிகள். ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு கரூர் கணக்கு ஒன்று இருக்கிறது, அதை நிச்சயமாக செட்டில் செய்வோம், அதை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். உடனே இது உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். இவ்வாறு பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்.எஸ். பாரதி ஒரு மனு கொடுக்கிறார். ஆகவே இப்படி கச்சேரிகள் போய்கொண்டிருக்கின்றன. ஏவாவேலு மீது ஒரு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, பதிலுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லுவது, இதெல்லாம் ஒரு திசை திருப்புகிற பல பிரச்சனைகளில் எது முக்கியமான பிரச்சனை என்பதிலிருந்து திசை திருப்புகிற நடவடிக்கைகள் என்று நான் பார்க்கிறேன். இது தவிர இன்னொரு வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இளையராஜா என்கிற ஒரு எம்எல்ஏவை பேரம் பேசி இழுப்பதற்கு முயற்சி நடந்தது என்று. அது விசாரணைக்குரியது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த மாதிரி தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள். அதற்கு தாவேகா எம்எல்ஏவை விலை பேசினார்கள் என்ற குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்துறையைச் சேர்ந்த திரு என்.ஆர். இளங்கோ அவர்கள், அந்த வழக்கு லஞ்ச ஒழிப்பு போலீஸாரால் தான் கையாளப்பட வேண்டுமே தவிர எல்லண்டோ போலீஸால் கையாளப்படக்கூடாது என்கிற எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அந்த வழக்கு சட்ட ரீதியாக கையாளப்படவில்லை என்பது அவரது குற்றச்சாட்டு. அதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஒருபுறம் இருந்தாலும் பெரும் தொகை பேசப்பட்டு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கும். இன்னும் 1-2 பேரை தேடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. நான் அந்த வழக்கை நடத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்பதிலே மாறுபடவில்லை. அதே போல அதிமுகவிலிருந்து வரிசையாக எம்எல்ஏக்கள் எப்படி இயல்பாக வருகிறார்களா, அவர்களிடம் ஏதாவது பேரம் பேசப்பட்டதா, அவ்வாறு பேரம் பேசப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும், புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அதான் சார், அந்த தாவேக்காவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் குற்றச்சாட்டும் அதுதான். அதாவது தாவேக்கா அரசு எப்போ வேண்டாலும் கவிரும், ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தேர்தலுக்கு நீங்கள் தயாராக இருங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி தெரிவித்து வருகிறார். அதற்கான நோக்கமே இதுதான், எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதுதான் இவங்களுடைய வேலையே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. சார், அது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இளையராஜா எம்எல்ஏடம் பேசினாங்க, அதை தவிர வேறு சில எம்எல்ஏக்களிடம் பேசியதாக நான் பத்திரிகை வாயிலாக செய்தி தெரிந்து கொண்டேன். அது ஒரு சீரியஸான விவகாரம், அது முழுமையான விசாரணைக்குரியது. ஆனால் கட்சி மாறுகிற அளவுக்கு பல எம்எல்ஏக்கள் பலவீனமாக இருக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. எனக்கு தெரிந்து தாவேகாவை சேர்ந்த மிக பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பலவீனமானவர்கள் அல்ல. விஜய் அவர்களுடைய முகத்திற்காக மக்கள் நமக்கு ஓட்டு போட்டார்கள், அதுதான் உண்மை நிலை, யதார்த்த நிலை என்பதை அநேகமாக 99% பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். தாவேகா ஆட்சி, தாவேகா ஆட்களை இழுத்து கவிழ்க்கப்பட முடியாது என்று தான் நான் நம்புகிறேன். சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் விசாரணைக்குரியவை என்பதில் நான் மாறுபடவில்லை. விசாரணை நடக்கட்டும் என்று தான் நானும் சொல்லுகிறேன்.
ஓகே சார். சமீபத்தில சட்டசபையில் நடந்த ஆளுநர் உரைக்கு பிறகு சொல்லப்பட்ட விஷயம் வந்து, இப்போது ஆளுநரா இருக்கக்கூடிய திரு அர்லேக்கர் அவர்கள் இந்த அரசிற்கு ஒரு அணுக்கமாக செயல்படுகிறார் என்று சொல்லப்பட்டு வந்துச்சு. இப்போ நேற்றிலிருந்து ஒரு விவகாரம் பூதாகரம் எடுத்து பேசுபொருளாக மாறியிருக்கு. என்ன அது அப்படின்னா, மதுரைக்கு சென்று திரு ஆளுநர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிறகு பேசினது, வைகை ஆற்றை வந்து தூய்மைப்படுத்தும் பணியில் இந்த அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் மக்கள் பவனாகிய ஆளுநர் மாளிகையே இந்த செயலில் ஈடுபடும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அது தொடர்பாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தியது இன்று பெரும் ஒரு ஒரு தீயை பற்ற வைத்தது போல். முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் திரு பன்வரிலால் புரோஹித் இருக்கும்போது அவர் ஒரு ஆய்வுக்கு சென்றபோது எழுந்த பிரச்சனையைப் போல இப்போ மறுபடியும் இந்த தாவேக்கா அரசிற்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக அமைச்சர்களும், அதாவது திரு நிர்மல்குமார் அவர்களும், வன்னியரசு அவர்களும், விஸ்வநாதன் அவர்களும், சிபிஎம் உடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஆளுநர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது, இது போன்ற தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டால் அதிகாரிகளை வந்து நீங்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தால் அந்த அதிகாரிகள் மீது சம்மன் அனுப்பி விசாரிக்கப்படும்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் அவர்கள் அவ்வாறு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தவே இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடத்தாத ஆய்வுக் கூட்டத்திற்கு இவ்வளவு கண்டனங்கள் என்பது இவர்களுடைய அர்த்தமற்ற கூச்சல் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் அவர்கள் அவரை மரியாதை நிமித்தமாக இவர்கள் போய் சந்தித்தார்கள். இந்த கருத்தை அவர் தெரிவித்தது வேறு, ஆய்வெல்லாம் எதுவும் நடத்தவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு நிர்மல்குமார் அவர்கள் இங்கிருந்து விமானத்தில் போய் அங்கே இறங்கி உடனே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் விசாரித்தறியாமல் பேசியிருக்கிறார் என்று இன்றைக்கு தினமலர் பத்திரிகை விரிவாக செய்தி எழுதியிருக்கிறது. இந்த செய்தியை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆளுநர் அவ்வாறு ஆய்வு நடத்துவதற்கோ இல்லை அதிகாரிகளிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கோ அதிகாரம் உண்டா என்றால் உண்டு என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆளுநர் அவர்கள் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்த மாநிலத்தின் தலைவர் அவர்தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்று ஆளுநர் குறிப்பிடப்படுகிறார். ஆகவே ஆளுநர் லாண்ட் ஆர்டர் விஷயமாக ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் டிஜிபியை சம்மன் செய்து விளக்கம் கேட்க முடியும். இல்லை, இது அன்றாட நிகழ்வுகளில் தலையிடுற மாதிரி இல்லை இவங்க குற்றச்சாட்டு சார். ஒரு மாவட்டத்திற்கு ஆளுநர் போகிறார், மரியாதை நிமித்தமாக கலெக்டரோ எஸ்பியோ டிஐஜியோ அவரை போய் சந்திக்கிறார்கள். மரியாதை நிமித்தமாக சந்திக்கிற சமயங்களில் மாநில ஆளுநர் விரும்பினால் அந்த மாவட்டத்தில் மக்கள் நல பணிகள் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. இன்னொன்று, மத்திய அரசின் நிதியுடனும் மாநில அரசும் இணைந்து பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. சில மாநிலங்களில் இது பிரச்சனையாக இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது அடிக்கடி பிரச்சனையாக்கப்படுகிறது. ஆளுநர் அதிகாரிகளை சந்தித்தால் இவர்கள் ஏன் கொதிக்கிறார்கள், குதிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. மேதகு ஆளுநர் வெறும் அலங்கார பதவியை வகிப்பவர் அல்ல, அவர் வெறும் பொம்மை அல்ல. அவருக்கென்ற அதிகாரங்கள் இருக்கின்றன, பிரத்யேக அதிகாரங்கள் அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் வழங்கவில்லை என்று இவர்கள் கூறுவார்களானால் இவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் என்பதுதான் என் கருத்து. இல்லை, இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, சார், நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு நியமன ஆளுநர் வந்து தேவையில்லாத அரசு அவர் என்ன செய்தார் என்று இவர்கள் விளக்க வேண்டும். மேதக ஆளுநர் அதிகாரிகளுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அதற்கு அது விஷயத்தை முழுமையாக உள்வாங்காமலேயே தெரிந்து கொள்ளாமலேயே இவர்கள் பாய்வது இவர்களுடைய ஆளுநர் மீதான வன்மத்தை காட்டுகிறது, அல்லது ஆளுநர் பதவி மீதான வெறி வன்மத்தை இவர்களுக்கு காட்டுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த கட்சிகளுக்கு தெம்போ திராணியோ முதுகெலும்போ இருக்குமானால் நாடு முழுவதும் பெரும்பான்மையான ஆதரவை திரட்டி பாராளுமன்றத்தில் போய் 2/3 பங்கோ அதற்கு மேலோ உங்கள் ஆதரவை காண்பித்து ஆளுநர் பதவி தேவையில்லை என்று அனைத்து மாநிலங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றி சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குமானால், துப்பு இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்று நான் சவால் விடுகிறேன். சரி சார்.
சார், அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கும்பொழுது அதிமுக குறித்து திமுகவும் திமுகவை மீது அதிமுகவும் நடவடிக்கை எடுத்துட்டு வந்தார்கள் தொடர்ந்து. இப்போ தாவேக ஆட்சியை மாற்றமான ஒரு ஆட்சியாக இருக்கும், இதெல்லாம் இல்லாமல் மக்கள் நல பணிகளில் தான் மும்முரம் காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு மக்கள் அதற்கு தான் தாவேகாவை ஆட்சி அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைதில் தொடங்கி அடுத்தபடியாக திரு ஏவாவேல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, அது ஊழல் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இது எல்லாமே பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதைத் தொடர்ந்து தான் திரு ஆளுநர் விவகாரத்திலும் திமுக என்ன நடைமுறையை கையாண்டதோ அதே தான் தாவேகா அரசும் கையாளுகிறது. கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் தாவேகாவை தவறாக வழிநடத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெறுதுன்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கு. கூட்டணி கட்சிகள் தவறாக வழிநடத்துவதை நாம் பார்க்கவில்லை. தாவேகாவே திமுக அதிமுக பாணியில் தான் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் தவறாக வழிநடத்த வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டணி கட்சிகள் ஆளுநர் விஷயத்தில் தாவேகாவை அந்த வழிக்கு கொண்டு போகலாம். நீங்கள் மாநில உரிமையை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு கீ கொடுக்கலாம். வழக்கு போடுவதையெல்லாம் திமுக அதிமுக பாணியில் தான் இருக்குது. அந்த வழக்குகள் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போகுமா, மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட போகிறதா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றபடி இவர்களுக்கு தாவேகா ஒன்றும் பெரிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தூய அரசியலை நிச்சயமாக கொடுக்கும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு வரவில்லை. அப்படி ஒரு சமிக்ஞைகள் ஆரம்பத்தில் தெரிந்தன. கமிஷன் வேண்டாம், பார்ட்டி ஃபண்டு வேண்டாம் என்று சொன்னபோது ஏதோ ஒரு மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிகிறதோ என்று கூட சில பேர் நினைத்தார்கள். நானும் அவர்களிலே ஒருவன். ஆனால் எப்போது கதவை திறந்து வைத்துக்கொண்டு போர்டு மாட்டாத குறையாக வருகிறவர்களெல்லாம் வாருங்கள் என்று ஃபில்டரே செய்யாமல் எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டீர்களோ, கெட்டுப்போன மீனோ நல்ல மீனோ நாற்றமடிக்கிற விஷயமோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுகிறோம், இன்னும் விலைதான் அறிவிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மலினமான அரசியலில் தாவேகா இறங்கிவிட்டதோ அது திமுக அதிமுகவிலிருந்து மாறுபட்ட பாதையில் பயணிக்கும் என்ற நம்பிக்கை வர மறுக்கிறது. நீங்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு கொடுக்கப் போகிறீர்கள் என்பதில் உங்களுடைய மீது இருக்கக்கூடிய சாயம் அப்போது வெளுத்துவிடும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். சார், இந்த தாவேகா அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. திரு சரத்குமார் அவர்கள், கில்லி சரத்குமார் அவர்கள் மீது போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து திரு விஸ்வநாதன் அவர்கள் மீது, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் மீது குழந்தைகள் மீது ஒரு பேட் டச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் மீதும் இந்த மாதிரி இதற்கு முன்பு ஒரு ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது புகைப்படம் எடுத்துக்கொண்டாருங்கிற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொருத்தர் மீதாக விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாவேகா அமைச்சர்கள் ஆரம்பத்திலே வந்து விட்டது. திரு மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சராக ஆக்கப்பட்ட போதே அவர் ஒரு வீட்டுக்குள் புகுந்து கலாட்டா செய்து கையில் கட்டையோடு புகுந்து யாரையோ அடிக்கக்கூடிய காட்சியை வருகிற அப்படிப்பட்டவரைத்தான் நீங்கள் நிதியமைச்சராக்கி இருக்கிறீர்கள் என்பதில் தொடங்கி சில பேருடைய 1-2 பேருடைய ஜாதகம், பழைய ஜாதகம் என்ன என்று எடுத்து போடுகிற காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் விரிவாக விசாரித்து தெரிந்து கொண்டு அமைச்சர்களை நியமிப்பது என்றால் 2-3 மாதங்கள் கழித்து தான் ஒரு அமைச்சரவையே திரு விஜய் அவர்களால் தயாரித்திருக்க முடியும். ஆகவே பழைய விஷயங்கள் கிளறுவதை வைத்து இப்போது இருப்பவர்களை பற்றி முடிவு கூறுவது சரியாக இருக்காது. நீங்கள் அப்படி பார்த்தீர்கள் என்றால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள் அல்லது எத்தனை பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன, அதிமுக ஆட்சி காலத்திலே எத்தனை பேர் மீது வழக்குகள் இருக்கின்றன, தாவேகாவிலே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலே எத்தனை பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன என்கிற விவரம் கூட ஒரு வெப்சைட்டில் வெளியாகி இருக்கிறது. ஆகவே ஒரு வழக்கு கூட இல்லாத ஒருவர், அதாவது அத்தனை பேரும் தூய்மையான அரசியல்வாதியை பார்க்கறது கஷ்டம், தேர்வது கஷ்டம். நீங்கள் வட மாநிலங்களில் எந்த நிலைமை இருக்கிறதோ சில மாநிலங்களிலே அதே நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. தாவேகாவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. தாவேகாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் மீது கிரிமினல் வழக்குகள் பெண்டிங் கேசஸ் இருக்கின்றன என்ற விவரம் இப்போ நீங்கள் சைட்டில் போய் நான் இன்று காலை பார்த்தேன். அதிமுக திமுக அதை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், அதை இப்போது பொறுப்புக்கு வந்த பிறகு
அவர்கள் பழைய அவர்கள் வழக்குகள் கைவிடப்படக்கூடாது. பழைய வழக்குகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இப்போது பொறுப்புக்கு வந்த பிறகு அத்துமீறி செயல்படுகிறார்களா, கை நீட்டி வாங்குகிறார்களா, அராஜக செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தாவேகாவை சேர்ந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் சில பேர் அத்துமீற தொடங்கிவிட்டார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் கடந்த 2-3 வாரங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பாஜகவுடைய தலைவரே அது தொடர்பாக ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி தாவேகாவுடைய நிர்வாகிகளே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபடுறாங்க, அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு இன்னைக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட ஒரு வலிமையான கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வி வலிமையான கேள்வி என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், சட்டமன்றத்திலே எழுப்பப்பட்டு காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்த முதலமைச்சர் மிக சௌகரியமாக பதிலளிக்காமல் விடுபட்ட பகுதி அந்த பகுதி. என்ன எழுப்பப்பட்டது? தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு தாவேகாவை சேர்ந்த சிலர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், அத்துமீறி இருக்கிறார்கள். அவ்வாறு அத்துமீறியவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று வேறு யாரோ அல்ல, பொதுவெளியில் இருப்பவர்கள் அல்ல, அந்த பெண்மணியே புகார் கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை, கைது செய்யவில்லை, அவரை ஏன் பொறுப்பில் இருந்து விடுவிக்கவில்லை என்ற கேள்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்திலே எழுப்பியது. இன்று வரை முதலமைச்சர் அதற்கு பதில் கூறவில்லை, இன்று வரை தாவேகா அதற்கு பதில் கூறவில்லை, கனத்த மௌனம் காக்கிறது. ஆகவே ஒரு பகுதி ஒரு சார்பு நடவடிக்கைகள் என்பது திமுக அதிமுக பாணியில் தாவேகாவும் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதற்கு அந்த தூத்துக்குடி சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம். ஓகே சார், தாவேகாவும் திமுகவும் தாவேகா ஆட்சி வந்து திமுக அதிமுகவினுடைய பாணிதான் சொல்லி நீங்கள் நிறைவு செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.